சிறுகடிக்க ஆசை சீரியலில் எப்படியோ நம்ம முத்துவும் மீனாவும் மீண்டும் அந்த மாலையை திருடிக்கிட்டு போன வண்டியை மீட்டு கரெக்டான நேரத்தில் கல்யாணத்துக்கு போயிட்டு மாலையெல்லாம் சேர்த்துட்டாங்க. இதனால் அரசியல்வாதி ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நம்ம மீனாவும் முத்துவும் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அமௌண்ட்டு கொடுக்கறதுக்காக வராங்க. ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு அமௌண்ட்டை வாங்காமல் நாங்கள் என்ன பணத்துக்காகவா வேலை செஞ்சோம், உனக்காக தான் மீனா நாங்களாம் நைட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க மறுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மீனாவும் முத்துவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லம்பாக 2.5 லட்சம் இல்லையா? ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம மீனா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ முத்து எனக்கு இதில் எந்த அமௌண்ட்டும் வேணாம் அப்படின்னு மீனாக்கிட்டே மொத்த பணத்தையும் கொடுத்துட்றாப்புல. ஸோ நம்ம மீனா நேராக முத்துவோட ஃப்ரெண்டை தான் செல்வத்தை தான் பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தது மட்டும் இல்லை, அவர் கார் இல்லாமல் வாடகை ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவருக்கு செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே நம்ம செல்வம் ஏற்கனவே முத்து பார்த்திங்கன்னா ஒரு கார் செகண்ட் ஹேண்டில் பார்த்தாப்புல பிடிச்சிருந்தது, அவர்கிட்ட பணம் இல்லாததுனால வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காரையே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செல்வத்தை அழைச்சிக்கிட்டு மீனா காரை பார்க்க போகிறாங்க. கார் ஓனரும் இதாம்மா காரு, நீங்கள் ஆரம்பத்தில் 80,000 மட்டும் கொடுங்க, அப்புறம் மாதம் மாதம் டியூவாக கொடுத்து அடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனாவும் கண்டிப்பாக நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக முத்துவுக்காக நம்ம மீனா அந்த காரை வாங்கி தான் கொடுக்க போகிறாரு சர்ப்ரைஸாக. இப்போ 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பிரித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அது நடக்காது. வெயிட் பண்ணி பாருங்கள்.